गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 12/4/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:05 இன்று இரவு திதி 10:28 வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் பிற்பகல் 12:33 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாம யோகம் மாலை 3:41 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இரவு 10:28 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 12:33 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மந்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3 4 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 வரைக்கும். யமகண்ட நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:33 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இன்றைக்கி இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இப்போ சில பேருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கும், அந்த கடனும் தீராது. இல்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஏதாவது வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக பலன் நிறைய உண்டு. ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அது என்ன பரிகாரம், அதே மாதிரி நட்சத்திர கோவில் எது அப்படின்றத பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், அங்காரகன், புத பகவான், சனி பகவான். மேஷத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான். சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி சுப முகூர்த்த நாள் தான். பைரவர் வழிபாடு செய்யுங்க. ஒன்று ராகு காலத்தில் செய்யும்போது சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சூரியன் மறைந்த பிறகு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் போயிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். என்ன பரிகாரம்னா 35 மிளகு எண்ணி ஒரு சிகப்பு துணியில் கட்டிக்கோங்க. அது 8 மூட்டையாக கட்டிக்கோங்க. 8 மூட்டை கட்டி அதை பியூர் நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா இலுப்பை எண்ணெய். பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வந்தால் ஒன்று ராகு காலத்தில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா இருட்டின பிறகு இந்த தீபத்தை ஏற்றலாம். பைரவருக்கு தான் ஏற்றணும். இதை ஏற்றி வந்தால் உங்களுடைய கடன் விரைவில் அடையும். அது ராகு காலத்தில் ஏற்றினா இன்னும் நல்லது தான். போக முடியாதவர்கள் 6 மணிக்கு மேலே போகலாம். ஆனால் அன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம தான் இதை செய்யணும். செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. இது கை மேலே பலன் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். 35 மிளகு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 35 மிளகு சிகப்பு துணியில் மூட்டையாக கட்டணும். 8 மூட்டை கட்டி 8 தீபம் ஏற்றணும். ஏற்றும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும். இது செஞ்சு பாருங்கள். சரி, இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, வேலூரில் வாணியம்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். வேலூர் தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான் இருக்குது. வாணியம்பாடின்ற ஊரில் அத்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். சிவன் கோவில் தான். அங்கு சென்று உங்கள் வயதுக்கு ஏற்ற தீபத்தை ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா?
மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வேலூரில் வாணியம்பாடி என்ற ஊரில் அதீஸ்வரர் அப்படின்ற திருக்கோவில் இருக்குது. அங்கு சென்று உங்கள் வயதுக்கு ஏற்ற தீபத்தை ஏற்றி அங்கு ஒரு அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். அதே சமயத்தில் தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும். சேவை பணிகளில் இப்போ சில பேர் சேவை செய்வாங்க, கோயில் திருப்பணி செய்வாங்க, உழவார பணின்னு ஒன்று இருக்குது, அது செய்வாங்க, இல்லைன்னா சமூக சேவை செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான நாளாக இருக்குது. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தாயிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சிறு தொழில் குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும். ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடெல்லாம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். தூரதேச பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது. அதிசய தெற்கு திசை, அதிசயின் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்கார ஆலோசனைகள், பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கம்ப்யூட்டர் துறை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அலைச்சல் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து இன்றைக்கி செல்லுங்கள். செலவுகள் மூலம் சேமிப்பெல்லாம் இன்றைக்கி குறையும். உயர் அதிகாரிகளும் அளவோடு இன்றைக்கி பேச்சோ ஒரு எதுவோ வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி நன்றாக இருக்க. கொடுக்கல் வாங்கலையும் கவனத்தோடு இருங்க. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஆனால் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும். அது தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும். மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல வருவாய் வரும், லாபங்களும் வரும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் டைம் நல்லா இல்லாமல் இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ புனர்பூசன்றது கடகத்துலேயும் வரும். அதனால் மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் தான் ஏற்படும், இல்லாமல் இருக்காது. பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். குழப்பங்கள் விலகும். மனதில் இருந்து அந்த குழப்பங்கள்லாம் விலகும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு சேருவார்கள். எதிர்பாராத உதவியால் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். வெளியூர் பயணங்களில் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். மற்றபடி இன்றைக்கி பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். வேகத்தை கட்டுப்படுத்துங்க. பொருள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இன்றைக்கி இருங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் நன்றாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் கொஞ்சம் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். சுபகாரிய முயற்சி செய்யலாம் இன்றைக்கி. ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். மற்றபடி இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம்
வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் குழப்பங்கள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளெல்லாம் இன்றைக்கி பூர்த்தியாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது, கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சுபம் நிறைந்த நாளாக இருக்குது. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேருவார்கள். அதே சமயத்தில் உயர் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்க தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கூட கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கல்வியில் முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சூழ்நிலை அறிந்து இன்றைக்கி செயல்பாடு உங்களிடம் ஏற்படும். அதே சமயத்தில் தன வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி அதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கின்றதாக இன்றைக்கி இருக்குது. மனதில் நினைத்த எண்ணங்களெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய குண நலங்களில் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக இருக்க. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாளாக அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. கணவனாக இருந்தால் மனைவி ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது மிக மிக அவசியம். புதிய வீடுமனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. விரயங்கள் கொஞ்சம் ஆகும். மருத்துவ செலவுகள் ஆகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கால்நடை வியாபாரத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. பழைய நினைவுகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அதே மாதிரி இன்றைய தினம் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவும் இன்றைக்கி ஏற்படும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள், அதாவது பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றைக்கி. அதாவது குடும்ப சார்ந்த பொறுப்புகள் ஆகட்டும், தொழில் சார்ந்த பொறுப்புகள் ஆகட்டும், அது அதிகமாகின்ற ஒரு தன்மை இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
மறைமுகமான செயல்களில் சிந்தித்து இன்றைக்கி செயல்படுங்கள். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். உணவு சார்ந்த செயல்பாட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். கார உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தந்தையால் அனுகூலம் ஏற்படும். அதே சமயத்தில் சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய ஒரு ரசனை திறன் அதில் ஒரு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்றைய தினம் எல்லாம் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கவனம்னா எதில்? பண விஷயத்தில், ஆரோக்கிய விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட நிறண்டாமை அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து இன்றைக்கி செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இன்றைக்கி இருக்கணும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார ஏற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பண வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதை முயற்சி செய்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இழுபறியான காரியங்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும். அதே மாதிரி புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் சிரமங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பிள்ளைகளால் ஒரு நற்செயலுக்காக இன்றைக்கி செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி வரவுக்கேற்ற செலவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விரயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது நல்ல ஒரு சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். மனதில் தேவையற்ற சிந்தனைகள் தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி மற்றவரிடம் எதிர்பார்த்த உதவிகரம்லாம் இன்றைக்கி தாமதமாக தான் கிடைக்கும். சகோதர வழியில் அனுகூலம் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி ஏற்படும். உங்களுக்கு உங்கள் எண்ணங்களை மற்றவரிடம் திணிப்பதை தவிர்த்துருங்க. இதை தான் செய்யணும், இதை தான் பண்ணணும்னு சில பேர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆழ்ந்து சொல்லிடுவாங்க அவங்கக்கிட்ட, இதை நீ செஞ்சே தீரணும், அந்த மாதிரிலாம் இன்றைக்கி சொல்லாதீங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புதுவிதமான ஒரு செயல்பாட்டில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை செய்வதில் கவனம் தேவை. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரம் நல்லா ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், திருப்தியை ஏற்படுத்தும். உங்களுடைய தனி திறமைகளை
வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் திருப்பணி சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் குறையும். இன்றைய நாள் உழைப்பு அதிகமாக இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் உற்சாகமும் இன்றைக்கி இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதலும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள், அதே மாதிரி எதிர்ப்புகள் இதெல்லாம் தீருகின்ற நாளாக, குறைகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. நல்ல குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக விரயம் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். கண், பல் இதிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அதற்கான ஒரு முயற்சிகள் மேலோங்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தருகின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் தந்தையால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. செலவும் இருக்குது. தந்தையால் செலவு செய்கின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். உலக இயல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம். பயணம் சார்ந்த செயல்களில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக இன்னைக்கு இருக்கும். அதன் மூலம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்க, வியாபார சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.